தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் கஷ்டப்பட்டு அன்றாட வாழ்க்கைக்கு பிரச்சனைக்கு வாழ்வாதாரத்துக்கு பிரச்சனைக்கு நிறைய பேர் இருக்கணும். சரிதானே? இதுக்கு சில பேர் உதவி செய்கிறாங்க. உதவி செய்கிறவங்களை கெடுக்கிற விதமாக சில பேர் இங்கே இருக்கிறவன் சரி, புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவன் சரி, வெளிநாட்டில் இருக்கிறவன் சரி, எல்லாரும் அந்த உதவிகளை தடுக்கிற முகமாக தேவையில்லா வேலைகள் செய்து கொண்டிருக்கணும். சரிதானே? அந்த கஷ்டப்பட்டவர்களுக்கு போகிற உதவிகளை நீங்களே தடுக்கிறீங்க. யார் ஒருதன் செய்கிறானப்பா, அவன் கொடுக்குறவன், அவனுக்கு கொடுக்குறவன் பார்த்துக்கொள்வான். அது தண்டை காசு சரியாக போகுதா இல்லையா, அல்லது ஒருக்கா கொடுப்பான், ரெண்டாத்திரம் கொடுக்காம விடுவான். அதை விட்டுட்டு நீங்கள் அங்கே இருக்கிறார்கள் உங்களோட ஃப்ரீ டைமில் உங்களோட ஃபேமிலியை பார்க்குறதே பெரிய கஷ்டம். அந்த ஃப்ரீ டைமில் நீங்கள் தேவையில்லாமல் தண்ணியை போடாமையும் டிக்டாக்குகளுக்கு வந்து லைஃபுகளுக்கு வந்து கழுவி ஊற்றி சும்மா அந்த கஷ்டப்பட்டதுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம் சில பேருக்கு. ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்குது. இப்போ அதுகளுக்கு கிடைக்கிற உதவிகளையே கிடைக்கிறீங்க. காசு கொடுக்குறவன் பார்க்கட்டுமாப்பா, அவன் சரியாக செய்கிறானா இல்லையாண்டு. நேரடியாக வெளிநாட்டில் இருக்கிற சில பேரை செய்ய விட்டால், எல்லாரையும் சொல்லல, சில பேரை செய்ய விட்டால் உதவி என்ற பேரில் ஃபோன் நம்பரோட வாங்குறது, கதைக்கிறது. நிறைய ஆங்கிள்ஸ் ஜாழ்ப்பாணத்துக்கு நிறைய கேஸ் பிடிபட்டிருக்கு. சமூக வலைத்தளங்களில் வருது, பார்த்துருப்பீங்க. நிறைய ஆங்கிள்ஸ் வந்து பொறாமகளுக்கு, குடும்பத்துக்கு, சொந்த பந்தம் மட்டும் பார்க்காம மகள் முறையான ஆக்களுக்கு அவைக்கு எல்லாருக்கும் பிள்ளைய கொடுத்துட்டு போயிடும். இதுதானே? வெளிநாட்டு ஆங்கிள்ஸ் கொஞ்சம் பேர் வயசு போன நேரம் காசை வச்சு கொண்டு வந்து ஜாழ்ப்பாணத்துக்கு நிறைய குடும்பங்களுக்கு மாட்டேன் சொந்தக்கார்ட்டையோ பிரத்தியான்ட்டையோ குடும்பங்களுக்கு கெடுத்து போட்டு அவங்களோட ஆட்டியம் பொண்டில்மாரோட தொடர்பும் வச்சுக்கொண்டு நிறைய குடும்பங்களை கெடுத்து போட்டு சின்ன பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு துஷ்பிரயோகம் செய்து போட்டு போயிடும். நேரடியாக உதவி செய்கிறான்ற பேரில் காசுகளை வச்சுக்கொண்டு அதுதான் நடக்குது. இங்கே நிறைய நடந்திருக்கு இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். அப்போ அவன் ஒருதன் சரி ஓப்பனாக சொல்கிறேன், எஸ்கே நிறைய பேருக்கு உழவு செய்திருக்கிறான். நான் அவனுக்கு சம்புக்க வரையே இல்லை, பொதுவாக சொல்கிறேன். சரிதானே? அப்போ அவன் ஒருவன் நிறைய பேருக்கு அவன் செய்தார்கள் உதவி தொகை எவ்வளோண்டு பாருங்க, அவ்வளோ பேருக்கு செய்திருக்கிறானப்பா. சரி, அவனில் விருப்பப்படுறாக்கள் பழகுறாக்கள் வெளிநாட்டுக்காரர் அவனுக்கு பர்சனலாக உதவி செய்யணும். இதால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? செய்கிறவனே என்னப்பா கெடுக்கிறீங்க. செய்கிறவனை நீங்கள் எப்படியாவது குழப்பி கெடுத்து விட்டுட்டா ரைட். அந்த கஷ்டப்பட்டதில் கிடைக்கிற உதவிகள் கிடைக்காம பண்ணுறதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்படி செய்கிறதால உங்களோட பிள்ளை குட்டி, உங்களோட குடும்பங்கள், உங்களோட பரம்பரை நல்லா இருக்கு நினைக்கிறீங்களா? பிரச்சனைண்டா அவனோட தனிப்பட்ட முறையில் ஃபோன் எடுத்து கதைங்க. இல்லை அவன் இங்கே அவ்வளோ ஓடி ஒழிச்சு தெரியலையே. ஓப்பனாக இங்கே பரத்துறையில் ஓப்பனாக காரில் வந்துடுறாங்க. வந்து ஷர்ட்டை பிடிச்சி கேட்கலாம், ஏன்டா அப்படி செய்கிறா பொறுக்கி. அதுதான் ஒரு ஆம்பளைக்கு ஒரு மனுஷனுக்கு அழகு. அதை விட்டுட்டு சும்மா சமூக வலைத்தளம் ஒன்று இருக்குன்றதுக்காண்டி கழுவி ஊற்றி உங்களோட பொழுதை போக்கிட்டு போகக்கூடாது. உங்களோட பொழுதை போக்குறதால எவ்வளோ கஷ்டப்பட்டதில் கிடைக்கிற உதவிகள் இல்லாமல் போயிடும். எத்தனையோ பேர் நோய்க்கு மருத்துவம் கிடைக்காம அவன் உதவிகள் இல்லாமல், அவன் மட்டும் இல்லை, இப்படி யூடியூப்பால் உதவி செய்கிறவங்க எல்லாரும் செய்யாவிட்டாங்கண்டா எத்தனையோ பேர் செத்தும்போங்கள் மருத்துவத்துக்கு உதவி இல்லாமல், சாப்பாட்டுக்கு உதவி இல்லாமல் கஷ்டத்தில். எல்லாரும் உங்களை தேடி வந்து ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி வெளிநாட்டில் இருக்கிறவையோ இங்கே இருக்கிறவையோ வசதி அவனை பார்த்து தனக்கு கஷ்டம் மட்டும் சொல்லிடலாம். அவங்க தங்களோட வேலையை மினக்கட்டு அவங்களுக்கும் ஒரு யூடியூப்பால் வருமானம் வருது, அதையும் பார்த்து கொண்டு இப்படி ஒரு சேவையை செய்கிறாங்களே. அது அப்போ குழப்புறீங்க. உங்களுக்கு தில் இருந்தால் நேரம் வந்து கேளுங்க. அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே கழுவி ஊற்றுறீங்க, வாங்க நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம், வந்து விசாரிங்க. எங்களோட ஒரிஜினல் ஐடியெலாம் கதைக்கிறோம், நேராக கதைப்போம். இந்த ஸ்போனுகளில் கழுவி ஊற்றி பொட்டத்தனமான வேலை செய்யாதீங்க. சரிதானே? மற்றது உண்மையாக கஷ்டப்பட்டதில் கிடைக்கிற உதவிகளை நீங்கள் இப்படி ஏதோ ஒரு வழியில் தடுத்தீங்களா, இங்கே இருக்கிற யூடியூப்காரரும் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் வேறு இருந்தாலும் தடுத்தீங்கண்டா அதுக்குரிய பலாபலன் உங்களுக்கு கடவுள் தருவான். சரிதானே? எல்லாற்ற வாழ்க்கையும் கனாலம் வாழ போகிறதில்லை. மேக்சிமம் ஒரு 70 வருஷம் அதே கஷ்டம் இந்த காலம். எல்லாரும் மனதில் ஜோதிச்சு கொள்ளுங்க. கஷ்டப்பட்டதில் போகிற உதவிகளை தயவு செய்து உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோன்னு தடுக்காதீங்க. விடுங்க, செய்கிறவன் செய்யட்டும். கொடுக்குறவன் விருப்பம்ண்டா கொடுப்பான், கொடுக்காம விடுவான். சம்மந்தப்பட்டவன் அது சம்மந்தமாக கேட்டு பார்த்துக்கொள்ளுவான். ஒரு தரம் ஓடி ஒழியவும் இல்லாது, ஒன்றும் செய்யவும் இல்லாது. சரியோ? தயவு செய்து எல்லாரும் விளங்கிக் கொள்ளுங்க. எனக்குன்னு தேவையில்லாவேலான், ஆனால் எனக்கு சம்மந்தப்பட்ட ஆக்கள் தெரிஞ்ச 2-3 ஆக்களுக்கு கிடைக்க வேண்டிய கஷ்டப்பட்டதற்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் இப்படியான சந்தர்ப்பங்களால் தடப்படைக்கு அதுகள்
என் காதை விட கதைச்சதை கேட்டதால நான் கதைக்கிறேன். இது நம்ம எனக்கு தேவையில்லாவில்லை. எனக்கு வடிவாக நல்ல தொழில் இருக்குது, அங்கே நல்லா தான் இருக்கிறோம். இருந்தாலும் நியாயத்தை கதைக்கணுன்றதுக்காண்டி கதைக்கிறேன்.